உள்ள வரும்பொழுதே ஒவ்வொரு சாமியோட முகம், ஸ்பெஷலி சிவன் அண்ட் பார்வதி, விஷ்ணுமாய அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுக்கான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து ஒரு சிற்பமா அவ்வளோ அழகா செதுக்கி வச்சிருக்கீங்க. இதுதானே தேவஸ்தானத்தை முக்கியம். இந்த சிவபார்வதி, இந்த விஷ்ணுமாயா, சிவனுடைய புத்திரன் தானே சிவபார்வதி, புத்திரன் தானே அந்த விஷ்ணுமாயா. சிவன் விஷ்ணுமாயா ஜனிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனாலே அதுக்கு ஒரு காரணம் தானே அது. சிவன் அந்த 12 வருஷம் கூடும்போது பள்ளி நாயாட்டுக்கு போகுது, காட்டிലേക്ക് மிருகங்கள் எல்லாம் அம்பெய்து கொள்றதுக்கெல்லாம் போயிடும். அப்ப போகும்போது மலையராஜாவு இருக்குது, அது காட்டில ராஜாவு, அவரோட பொண்ணு தானே கூலிவாகான்னு சொல்லி. அவர் அதிகமான சுந்தரியா ஒரு பொண்ணு. அப்ப சிவன் പറഞ്ഞു, நான் நாயாட்டு കഴിഞ്ഞു വരുന്ന வரைக்கும் நீ இப்படி நிக்க வேணாம், நான் திரும்பி வரலாம், அது வரைக்கும் நீங்க இப்படி வரலாம். அப்ப அந்த கூலிவாகிக்கு புரிஞ்சது இவன் எதுக்கு வேண்டிதானே அப்படி சொல்றது. அப்போ கூலிவாக എന്ന് വെച്ചാൽ பார்வதி பக்ததானா. அவர் അവിടെ നിന്ന് பார்வதியை பிரார்த்தனை பண்ண பார்வதி பிரத்யட்சப்பட்டு சொல்லி இருக்குது, நீ முன்னாடியே கைலாசத்தில் இருந்தது, அன்னைக்கு கணபதிக்கு நீங்க முலையூட்டி இருக்குது, நான் இல்லாத டைம்ல அன்னைக்கு நீக்கு சாபம் தந்ததுனால நீ பூமியில வந்தது, அன்னைக்கு உங்களுக்கு சாபமோட்சம் நான் தந்திருக்குது,